ஆனால் அதற்காக அவர்கள் மீது பழிவாங்க நடவடிக்கை ஒன்று எடுக்கிற மனநிலையில் இந்த அரசு இல்லை. இந்த அரசுக்கு அவப்பெயர் வர வேண்டும் என்கிற வகையில் சில பேர் நடவடிக்கை துணிந்து மேற்கொள்கிறார்கள். இதெல்லாம் அமைச்சர் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? எங்க ஏற்பட்டது பிழை என்றால் மின்சாரத்துறையிலே இன்னும் திமுகவை சார்ந்த பல கருப்பு ஆடுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிலைமைகளை சரி கட்டி விடலாம் என்கிற மிகுந்த நம்பிக்கை மின்துறை அமைச்சருக்கு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு நிலைமை சரியாக சீராகி வருகிறது என்பதுதான் உண்மை. இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அது மாதிரி எல்லா கோவில்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. முதல்ல கோவிலில் இருந்து பெறப்படுகிற நிதி கோவில்களுக்கே திருப்பி செலவழித்தால் அறநிலையத்துறை சீராக இயங்கும் என்பது எங்கள் ஆட்சியின் கருத்து. கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அறநிலையத்துறை நிர்வாகமே இருக்கக்கூடாது என்று சொன்னதுதான் பிஜேபி கட்சி. இது கூட உதயநிதிக்கு புரியவில்லை என்றால், உதயநிதிக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தகுதி இல்லைங்கிறது இதன் மூலம் வெளிப்பட்டு விட்டதே. என்னை பொறுத்தவரையில் கோவிலுக்கு வருகிற நிதி கோவில் மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவது நல்ல முடிவு. இந்த முடிவுக்கு நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கிறது. கோவில் நிதியை இப்படி கமர்ஷியலாக பயன்படுத்துவதற்கு எதிராக தான் நாம் இந்த திட்டங்களை எல்லாமே தடுத்து, இந்த திட்டங்கள் தேவையில்லை, அதற்கு பதிலாக நம்முடைய அரசாணையிலே வெளியிட்டிருக்கிறோம். இந்த கோவில் நிதியை பயன்படுத்தி கோவிலும் பக்தர்களும் பயன்படக்கூடிய வகையில மாற்று திட்டங்களை உருவாக்கும்ன்ற வரியை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது இது எந்த பிரச்சனையில இருந்து வருதுன்னா, கோவிலுக்கு வருகிற நிதி திருக்கோவில்களின் மேம்பாட்டுக்கு உதவ வேண்டும். இன்னைக்கு புகழ்பெற்ற திருக்கோவில் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் இன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்துக்கு மட்டும் வர்றாங்க. அடிப்படை வசதிகள் அங்கே செய்து கொடுக்கவில்லை. அது மாதிரி எல்லா கோவில்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. முதல்ல கோவிலில் இருந்து பெறப்படுகிற நிதி கோவில்களுக்கே திருப்பி செலவழித்தால் அறநிலையத்துறை சீராக இயங்கும் என்பது எங்கள் ஆட்சியின் கருத்து. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் கோவிலுக்கு வருகிற நிதி கோவில் மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவது நல்ல முடிவு. இந்த முடிவுக்கு நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஒன்றிய அரசு அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பிஜேபி. இல்ல, இந்த அறிவு கூட உதயநிதிக்கு இல்லையா? அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு ஒன்றிய அரசனுடைய பிஜேபி கட்சி கருதுகிறது. அறநிலையத்துறை கலைத்து விட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். சத்குரு என்று சொல்லக்கூடிய கோவையில் இருக்கிற ஒரு சாமியாரை வைத்து அறநிலையே கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அறநிலையத்துறை நிர்வாகமே இருக்கக்கூடாது என்று சொன்னதுதான் பிஜேபி கட்சி. இது கூட உதயநிதிக்கு புரியவில்லை என்றால், உதயநிதிக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தகுதி இல்லைங்கிறது இதன் மூலம் வெளிப்பட்டு விட்டதே. ஒரு நேர பூஜை நடக்காத கோவில்களே தமிழ்நாட்டில் இருக்கு தம்பி. அதனால கோவில் இருக்கிறது, கோவிலுக்கு செலவு செய்வது என்பது நல்ல முறை. இதுல என்ன இருக்கு? பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதுன்னோ கல்லூரி கட்டக்கூடாதுன்னோ சொல்லல. அதற்கு பள்ளி கல்வித்துறை இருக்கிறது, உயர்கல்வித்துறை இருக்கிறது. அதற்கான தொகுதி நிதியை திரட்ட வேண்டியது அரசுக்கு கடமை. நாங்க அறநிலையத்துறையில் வருகிற நிதி அறநிலையத்திற்கே செலவழிங்க அப்படின்னு சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை. மின்சாரத்துறையில இன்றைக்கு சில இடங்களில் எதிர்பாராத நேரங்களில் வருகிற மின்வெட்டு கவலைக்குரிய செய்தி. நான் மின்துறை அமைச்சரை 2 நாளைக்கு முன்பு கோட்டையில் சந்தித்தேன். மின்வெட்டை சமாளிப்பதற்கு
அமைச்சர் என்ற நிலையில் நான் மேற்கொண்டு வருகிற நடவடிக்கைகளை அப் டு டேட்டாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்னு எனக்கு சொன்னார். அவர் அந்த மின்வெட்டுத்துறைக்கு பொறுப்பேற்று இப்படி ஒரு சூழல் கனிந்ததற்கு பிறகு அவர் சரியாக நித்திரை கூட இல்லாமல் இரவு பகல் பாராமல் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஓகே. இதில் எங்கே ஏற்பட்டது பிழை என்றால், மின்சாரத்துறையில் இன்னும் திமுகவை சார்ந்த பல கருப்பு ஆடுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசுக்கு அவப்பெயர் வர வேண்டும் என்கிற வகையில் சில பேர் நடவடிக்கையை துணிந்து மேற்கொள்கிறார்கள். இதையெல்லாம் அமைச்சர் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதற்காக அவர்கள் மீது பழிவாங்க நடவடிக்கை ஒன்று எடுக்கிற மனநிலையில் இந்த அரசு இல்லை. ஆகவே நிலைமைகளை சரி கட்டி விடலாம் என்கிற மிகுந்த நம்பிக்கை மின்துறை அமைச்சருக்கு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு நிலைமை சரியாக சீராகி வருகிறது என்பதுதான் உண்மை. ஓகே. நேற்று இருந்த நிலைமை இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிற நிலைமை நாளுக்கு இருக்காது. இதே செந்தில் பாலாஜி தான் ஒரு யூனிட் காற்றாலை மின்சாரம், உங்களுக்கு காற்றாலை மின்சாரம் நமக்கு இயற்கையாக கிடைக்கிற மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரத்தை 1 மெகாவாட் மின்சாரத்தை வாங்குவதற்கு 3.5 லட்சம் ரூபாய் கேட்டவர்கள் இவர்கள் தான். இன்னைக்கு காற்றாலை மின்சாரத்தை இந்த நாட்டில் பயன்படுத்தினா நமக்கு ஒரு உபரியாக கிடைக்கிற மின்சாரம் அது. அதற்கே அதை 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டவர் இந்த செந்தில் பாலாஜி. இவரெல்லாம் வாய் திறந்து பேசுவதற்கே தகுதி இல்லாத. பொதுக்கூட்டம் நண்பர் சிவசங்கர் ஏற்பாடு செய்திருந்தார். ஒன்றிய செயலாளர் அப்பு என்ற ஜெகன் அந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான பிரகாஷ் அவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள போன பொழுது 3000 பேருக்கு இரவு புலால் உணவு, பிரியாணி, 1000 பேருக்கு சேலை, 500 பேருக்கு ஹாட் பாக்ஸ், 100 பேருக்கு அயன் பாக்ஸ். இது நேற்றுக்கு நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மட்டும். எப்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் கொடுக்கல, முதலமைச்சருக்காக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, இதுல தப்பு இல்ல, கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, அவர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் அது வந்திருக்கிறது. தலைவரை நேசிக்கிற நெஞ்சங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியின் உச்சியில் இருக்கிறார்கள். தலைவர் யாரையும் சந்திக்கவில்லை. அவர் ஒரு ஒழுங்காக விடுமுறை எடுக்காத ஒரு பள்ளி மாணவனைப் போல இன்றைக்கும் சட்டமன்றத்திற்கு தான் சென்றிருக்கிறார்.